Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 8. வருணின் இருதயம் ஒரு கடிகாரத்தின் பெண்டுலமாய் மாறி மார்பின் இடது வலது விலா பகுதிகளில் போய் மோதி திரும்பியது. பின்னங்கழுத்தில் கணிசமாய் வியர்த்த வியர்வை முதுகு பரப்பில் ஒரு கால்வாயாக உருவாகி வழிந்தது. மூளையில் சில நியூரான்கள் சிவப்பாய் ஒளிர்ந்தன. இந்த இடம் சரியில்லை, இவளோடு புறப்பட்டு வந்திருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக லாயல் குரூப்ஸ் எம்டி தயானந்திடமே போய் தான் ஜெயிலில் இருந்த உண்மையை சொல்லியிருக்கலாம். அவருக்கு இஷ்டம் இருந்தால் வேலைக்கு வைத்துக் கொள்ளட்டும், இல்லாவிட்டால் ஒரு குட் பை சொல்லிவிட்டு வேறு வேலை தேட கிளம்பினால் போயிற்று. வருண், காதுக்கு வெகு பக்கத்தில் பெப்பர்மின்ட் வாசனையோடு பர்வத ராஜகுமாரியின் குரல் கேட்டது. வருணின் எண்ண ஓட்டம் சிதைந்து சுய உணர்வுக்கு மீண்டான். என்ன யோசனை? உடம்புல இப்படி வேர்க்குது, பயமா இருக்கா? கண்டுபிடித்து விட்டாள். இவளிடம் பயத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது. எனக்கு என்ன பயம்? இல்லை போலாமா? இருவரும் நிசப்தமான பங்களாவை நோக்கி நடந்தார்கள். சவுக்கு மரங்களுக்கு அப்பால் கடல் அலைகள் ஆக்ரோஷமாய் சீறுவது கேட்டது. உப்பு காற்று முகத்தில் மோதி பிசுபிசுத்தது. போர்ட்டிகோ படிகள் ஏறி வராந்தாவில் நடைபோட்டு அந்த பழங்கால பெரிய மரக்கதவுக்கு முன்பாய் வந்து நின்ற பர்வதராஜகுமாரி அந்த கதவை மெல்ல தள்ளினாள். சப்தமே காட்டாமல் கதவு திறந்து கொள்ள உள்ளே ஹால் அரையிருட்டில் இருந்தது. அங்கே உள்ளே நுழைந்தார்கள். வருண் பிரமித்தான். ஹாக்கி மைதானம் போன்ற பெரிய ஹால், தொங்கும் லஸ்தர் விளக்குகளுக்கு கீழே நீல நிற வெல்வெட்டு சோஃபாக்கள். வருண், அந்த சோஃபாவில் உட்கார்ந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன் சொல்லிவிட்டு பக்கவாட்டில் தெரிந்த மாடிப்படிகளை நோக்கி போனாள் அவள். வருண் தயக்கமாய் நடைபோட்டு சோஃபாவுக்கு போய் சாய அது அவனை அப்படியே மெத்தென்று உள்வாங்கிக் கொண்டது. யாராவது பார்வைக்கு கிடைக்கிறார்களா என்று ஹால் புறாவும் பார்வையை துரத்தி பார்த்தான் வருண். யாரும் கிடைக்கவில்லை. ஹாலின் எல்லா திசைகளிலும் ஆழ்கடலின் நிசப்தம். சரியாக 5 நிமிடங்கள் கரைந்திருந்த போது சோஃபாவுக்கு முன்பாய் போடப்பட்டிருந்த டீபாயின் மேல் அந்த இன்டர்காம் டெலிஃபோன் குரல் கொடுத்தது. யாராவது ரிசீவரை எடுக்க வருவார்களோ என்று காத்திருந்து பார்த்துவிட்டு பின் ரிசீவரை எடுத்து காதை உரச விட்டான். முறையில் பர்வதராஜகுமாரியின் குரல். வருண், என மேலே வாங்க, மாடியில் 2வது ரூம் அவள் சொல்லிவிட்டு ரிசீவரை சாத்திவிட வருணும் ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தான். பக்கவாட்டில் எஸ் போட்டுக்கொண்டு போன அரையிருட்டான மாடிப்படிகளில் ஏறினான். தலைக்கு மேலே எரியாத சாண்டலியர் விளக்குகள் காற்றுக்கு அசைந்தன. மாடிப்படிகளின் ஓரங்களில் பித்தளை பாத்திர தொட்டிகளில் ஷேடோ பிளான்ஸ் புஷ்டியாய் தெரிய வருண் நிதானமாய் ஏறினான். மரத்தாலான மாடிப்படிகள் மிக சன்னமாய் அதிர்ந்தன. பயத்தில் இப்போது இதயம் முரண்டு பிடிக்க நெற்றியில் புதிதாய் வியர்வை. வந்தது தப்போ? நீ திரும்ப போக முடியாது வருண். வந்தது வந்தாயிற்று. பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை. மாடிப்படிகளின் வளைவில் திரும்பி மேலே ஏற முயன்றபோது வருணின் கால்கள் சற்றென்று பிரேக் போட்ட மாதிரி நின்றன. மேலே படிகளின் ஓரமாய் யாரோ ஒரு நபர் உயரமாய் தெரிந்தான். கையில் உயர்த்தி பிடித்த ஏதோ ஒரு ஆயுதம். வருணின் வியர்வை சுரப்பிகள் ஒரு மைக்ரோ வினாடியில் அவிழ்ந்து விட்டன. மெல்ல ஒரு அடி பின்வாங்கி நின்றான். ஓடிவிடலாம் என்று நினைத்த வினாடி பார்வைக்கு அந்த நிஜம் கிடைத்தது. அது ஒரு ரொமானிய வீரனின் சிலை. வருணின் வியர்வை நின்று போய் ஹிருதயம் நார்மலுக்கு வந்து லப்டப் தறி நெய்ய ஆரம்பித்தது. வருண் மாடிப்படிகளை முடித்துக்கொண்டு மேலே வந்தான். முதல் அறை பூட்டப்பட்டிருக்க 2வது அறையின் வென்டிலேட்டர் கண்ணாடியில் டியூப்லைட் வெளிச்சம் மூட்டியிருந்தது. கதவு வெறுமனை சாத்தப்பட்டிருக்க அதன் மேல் மெல்ல கை வைத்து தள்ளினான். கதவு சத்தமில்லாமல் பின்வாங்கிக் கொள்ள உள்ளே அந்த பெரிய அறையில் பர்வதராஜகுமாரி நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தபடி தெரிந்தாள். உட்காருங்க. எங்கே உன்னோட பாஸ்? அவரை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். காரில் வரும்போது தான் எல்லாம் பேசிட்டோமே, இனி என்ன? கொஞ்சம் பாக்கி இருக்கு. வருண் அவளை எரிச்சலாய் பார்த்தான். என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. கூப்பிடு உன்னோட பாஸை, அவர் எங்கிட்ட பேச வேண்டியது பேசட்டும். பொறுமை வருண். பாஸ் உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவரா? பக்கத்து ரூமில் ஒரு ஃபாரின் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. 50 கோடி ரூபாய் பிஸ்னஸ்ஸு. அவர் பேசிட்டு வர்ற வரைக்கும் இப்படி உட்காருங்க. அவளை முறைத்து கொண்டே நாற்காலிக்கு போய் தன் உடம்பை கொடுத்தான் வருண். ஏதாவது சாப்பிட்றீங்களா வருண்? ஒன்றும் வேண்டாம். ஹாட் ட்ரிங்க்ஸும் இங்கே அவைலபிளா? ஒரு மண்ணும் வேண்டாம். இந்த கோவம் தான் அந்த கொலைக்கு காரணமா? வருண் முறைக்க அவள் சிரித்தாள். ஓகே, உங்கள் ஃப்ளாஷ்பேக்கை நான் டச் பண்ணல. நீங்கள் என்னோடய பாஸை பார்க்குறதுக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொன்னேனே, அதை பற்றி பேசலாமா? என்ன பேசணுமோ அதை பேசு.
உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிற லாயல் குரூப்ஸ் கம்பெனியின் எம்டி தயானந்த் என்னோடய பாஸுக்கு பிஸ்னஸ் ரீதியாக பரம எதிரி. அந்த எதிரியை பிஸ்னஸ் ஃபீல்டிலிருந்து அப்புறப்படுத்த அவர் எவ்வளோ முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டாரு, முடியலை. தயானந்த் நாளுக்கு நாள் பிஸ்னஸில் விஸ்வரூபம் எடுத்துகிட்ருக்காரு. அந்த விஸ்வரூபத்தை கொஞ்சம் தட்டி வைக்கணும். அதுக்காக சில அண்டர் கிரவுண்ட் வேலைகளை ஆரம்பித்து பூஜை போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கை கொடுக்க பாஸ் திட்டம் போட்டிருக்காரு. லாயல் குரூப்ஸில் நீங்கள் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டே சில காரியங்களை பண்ணினா போதும். வருண் கோணலாய் சிரித்தார். ஓ, உண்ட வீட்டுக்கு 2 ரகமா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். லாயல் குரூப்ஸில் நீங்கள் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறதுக்கு மாத சம்பளமாக 8000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சால் நாங்கள் கொடுக்க போகிற மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ரூபாய் 50,000. வருண் அவளையே பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நான் ஒத்துக்கலைன்னா உங்கள் ஃப்ளாஷ்பேக்கான ஜெயில் வாழ்க்கை வெளியே வரும், வேலையும் போகும், காதலும் போகும். அப்பட்டமான பிளாக்மெயில். மேபி. உங்கள் பதில் என்ன? நீங்கள் இதுக்கு எஸ்ன்னு சொன்னால் என்னோடய பாஸை பார்க்கலாம், நோங்கிறது உங்கள் பதிலாக இருந்தால் வெளியே போயிட்டுருக்கலாம். நோ என்றான். கொஞ்சம் யோசனை பண்ணாமே. இதில் யோசனை பண்ண எதுவும் கிடையாது. எனக்கு வேலை கொடுத்த லாயல் குரூப்ஸுக்கு துரோகம் பண்ண மனசாட்சி இடம் கொடுக்கல. இதை உன்னோட பாஸ் கிட்ட சொல்லிடு. இதோ பாஸே வந்துட்டார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க வருண். அறையின் பக்கவாட்டு கதவு திறக்கப்படும் சப்தம் கேட்டு வெளியே போக முயன்ற வருண் திரும்பி பார்த்தான். தயானந்த் வெளிப்பட்டான். யமுனாவுக்குள் ஒரு பூகம்பம் நிலை கொண்டு உருமியது. என்னை பார்க்க யார் வந்திருப்பார்கள்? இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனாக இருக்குமோ? ஹரிதாவிடம் சிவபிரகாசம் கேட்டுக்கொண்டிருந்தார். அண்ணியை பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாப்பா. யாருன்னு கேட்டியா? கேட்டேன்ப்பா. அதுக்கு அந்த ஆள் போய் யமுனாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. யமுனா தவிப்போடு எழமுயலை சிவபிரகாசம் கையமர்த்திப்படி சொன்னார். நீ படுத்துக்கோமா, அது யாருன்னே நானே போய் பார்க்குறேனே. இல்லை மாமா, என்னோடய உடம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லை. அது யாருன்னு நானே பார்த்துருந்தேன். முக்கியமானவங்களாக இருந்தால் நான் கூப்பிட்றேன், நீ படுமா சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளிப்பட்டு ஹாலுக்குள் நுழைந்தார் சிவபிரகாசம். போர்ட்டிகோ வராந்தாவில் அந்த இளைஞன் தெரிந்தான். லேசாய் சிலும்பிய தலை, பட்டன்கள் இல்லாத சட்டை, பாதி மார்பை காட்ட இடுப்பில் கட்டப்பட்ட ஒரு சிவப்பு லுங்கி எந்த வினாடியும் அவிழும் அபாயத்தில் இருந்தது. கண்களில் சாராயம் தெரிந்தது. சிவபிரகாசத்தை பார்த்ததும் கோணலாய் 2 அடி முன்னால் வந்து, வணக்கம் பெரியவர என்றான். யாருப்பா? யமுனா இல்லைங்களா பெரியவர? நீ யாருன்னு கேட்டேன். நான் சத்தியமூர்த்தி, யமுனாவுக்கு முறை மாப்பிள்ளை. சிவபிரகாசம் திடுக்கிட்டார். என்னது முறை மாப்பிள்ளையா? ஆமாங்க பெரியவர, லக்ஷ்மி அக்காவோட மகன்னு சொன்னால் யமுனாவுக்கு தெரியும். யமுனாவை கூப்பிடுங்க, அவளுக்கு என்ன தெரியும்? சாராயத்தை நெடி தாங்காமல் தோளில் போட்டிருந்த துண்டால் மூக்கை பொத்தி கொண்டார் சிவபிரகாசம். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? யமுனாவை பார்க்கணும். எதுக்கு? 2 வார்த்தை பேசிட்டு போகணும். யமுனா வீட்டில் இல்லை. ஏன் பெரியவரா போய் சொல்கிறீங்க? யமுனா உள்ளார இருக்கிறதா எனக்கு தெரியும். கூப்பிடுங்க. இப்போ நீ போக போகிறீங்க இல்லையா? இது என்ன நியாயம் பெரியவரா? ஜெயிலுக்கு போய் ஒரு 2 வருஷம் உள்ளார இருந்துட்டு வந்துட்டா உறவு முறையெல்லாம் அறுத்து போயிடுமா என்ன? யமுனாவை நான் தான் கட்டிக்கிறதா இருந்தேன். ஒருத்தனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டதால ரூட்டு மாறி போச்சு. சிவபிரகாசம் ஆத்திரம் தலைக்கேற காருக்கு பக்கத்தில் நின்றிருந்த டிரைவரை பார்த்து இறைந்தார். மாணிக்கம் ஐயா, இந்த ஆளை வெளியே தள்ளியே கேட்டு சாத்து. மாணிக்கம் அவனை தள்ளி கொண்டு போக சிவபிரகாசம் திரும்பினார். ஹாலில் எல்லோரும் இறுகிய முகங்களோடு நின்றிருந்தார்கள். மையமாய் யமுனா. சிவபிரகாசம் கோபமாய் அவளை நெருங்கினார். நம்ம இது யமுனா ஒரு குடிகார பையன், அதுவும் ஜெயிலுக்கு போனவன் நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வந்து உன்னை முறை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போகிறான். அப்பா அம்மா எந்த சொந்த பந்தமும் இல்லாத உன்னை என் பையன் விரும்பிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக உன்னை கொண்டு வந்தான். உறவுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, நீயும் சொல்லியிருக்க. ஆமாம், அது எனக்கு இந்த இழுப்பு பேச்செல்லாம் வேண்டாம். அந்த ஆள் உனக்கு முறை மாப்பிள்ளையா? யமுனா தங்கிவிட்டு மெல்ல தலையசைத்தார். ஆமாம் மாமா. சிவபிரகாசத்தின் விழிகளில் சிவப்பு பரவியது. இந்த விஷயத்தை நீ ஏன் மறைச்ச? ஒரு விஷயத்தை மறைக்கிறதும் பொய் பேசுகிறதும் இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் மன்னிக்க முடியாத குற்றம்னு உனக்கு தெரியாதா? யமுனா உறைந்தாள். தொடரும்.